தருக்க காரணவியல் புதிர்கள் இந்த டாப்பிக்கில் இருந்து 2012 2023 காலம் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே தொகுத்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவாக கொடுத்துட்டோம். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம அதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். இந்த வீடியோவை நீங்கள் 1 or 2 times பார்த்துட்டு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் போய்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் நிச்சயமாக இங்கிருந்து 2 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக எடுப்பாங்க. மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஸோ P என்பது வகுத்தல் என்பதையும், Q என்பது பெருக்கல் என்பதையும், R என்பது ப்ளஸ் என்பதையும், S என்பது மைனஸ் என்பதையும் குறித்தால் 18Q 12P 4 6 5S 6 என்பதன் மதிப்பு. ஸோ ஒரு சீரீஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, நம்ம அந்த லெட்டர்ஸுக்கு பதிலாக நம்ம அந்த ப்ளஸ்ஸு மைனஸ்ன்றத மாதிரி சிம்பிள் மாற்றி மாற்றி போட போகிறோம். சரி, சொல்யூஷன் எடுத்து எழுதிப்போம். 18 அதுக்கு பக்கத்தில் Q இருக்குதுங்க இல்லையா, Qக்கு பதிலாக நமக்கு என்ன நம்பர் என்ன சிம்பிள் போடணும்னு பார்த்தோம்னா எக்ஸு. ஸோ 18 × 12 அப்படியே எழுதிக்கிங்க. Pக்கு பதிலாக வகுத்தல் சிம்பிள். அதுக்கப்புறம் 4 அப்படியே எழுதிக்கிங்க. ஆறுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறமா 5 எடுத்து எழுதிக்கிங்க. எஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் சிம்பிள். ஸோ அப்படியே நம்ம போட்டாச்சா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் போர்ட் மாஸ் ரூல் பிரகாரம் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறதுல பார்த்தோம்னா நம்ம டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு கேன்சலேஷன் பண்ணணும். ஸோ 4ஆல் அடித்தோம்னா 3 4 12ன்னு சொல்லிட்டு வருமாங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் அதுக்கடுத்ததாக மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம பார்க்கணும். 18 × 3 பெருக்கணும் அப்படின்னா 54. அதுக்கப்புறமா அடிஷன் 54 + ஒரு 5 ஆட் பண்ணிங்கன்னா 59ன்னு வரும். அதிலிருந்து ஒரு மைனஸ் நம்ம 6 கழிச்சிட்டோம் அப்படின்னா 53ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இன்னொரு சம் பார்க்கலாம். பெருக்கல் என்பது வகுத்தல் எனவும், கழித்தல் என்பது பெருக்கல் எனவும், வகுத்தல் என்பது ப்ளஸ் எனவும் மற்றும் ப்ளஸ் என்பது மைனஸ் எனில் 3 - 15 / 19 × 8 + ஒரு 6 இன் மதிப்பு என்ன? ஸோ நம்ம அதேமாதிரி கொடுத்துக்கு தேர்த்து எழுதிப்போம். 3 மைனஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெருக்கல், 15 வகுத்தலுக்கு பதிலாக ப்ளஸ் சிம்பிள், 19 அப்படியே எழுதிப்போம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெருக்கல் சிம்பிள் இருக்குது, அதுக்கு பதிலாக வகுத்தல். அப்புறமா 8 எடுத்து எழுதிப்போம். ப்ளஸ்ஸு கொடுத்துருக்காங்க, அதுக்கு பதிலாக மைனஸ்ன்னு இருக்குது சிம்பிள். ஸோ அப்படியே மைனஸ் எடுத்து போட்டுப்போம். பக்கத்தில் இருக்கிற அந்த 6 அப்படியே எழுதிக்குங்க. ஸோ எப்போவுமே நமக்கு போர்ட் மாஸ் ரூல் பிரகாரம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் பாருங்கள். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். 3 × 15 பெருக்குனிங்கன்னா 45 + ஒரு 19. இப்போ அதை ஆட் பண்ணிங்கன்னா 64ன்னு சொல்லிட்டு வரும். அப்புறமா நம்ம வகுத்தல் 8 8 64ன்னு வருமா. ஸோ அப்புறமா 8 - 6 ஸோ கழிச்சோம் அப்படின்னா 2ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ A என்பதனை ப்ளஸ் எனவும், B என்பதனை வகுத்தல் எனவும், C என்பதனை பெருக்கல் எனவும், D என்பதனை மைனஸ் எனவும் கொண்டால் 1/5 C 2B 1/5 A 1/5 B D 1/10 = என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து சிம்பிள்ஸ் மட்டும் மாற்றுவோம். 1/5 சின்ற இடத்துல பார்த்தோம்னா பெருக்கல், அப்படியே 2 எடுத்து எழுதிக்கிங்க. பின்ற இடத்துல பார்த்தோம்னா வகுத்தல், 1/5 அப்படியே எடுத்து எழுதுங்க. ஏ என்ற இடத்துல பார்த்தோம்னா ப்ளஸ் என்ற சிம்பிள் எடுத்து போடுங்க. அப்படியே மறுபடியும் 1/5 எடுத்து எழுதிங்க. டின்ற இடத்துக்கு பதிலாக மைனஸ் என்ற சிம்பிள் போடுங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 1/10 எடுத்து எழுதிக்கிங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ வகுத்தல் என்பது இப்போ வகுத்தல் 1/5ன்னு இருக்குதுங்களா, அதை அப்படியே திருப்பி எழுதணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஸோ அப்படிங்க பாருங்கள், 1/5 × 2 அந்த வகுத்தல் 1/5 நான் திருப்பி எழுதணும் பொழுது, அதாவது தலைகீழாக திருப்பி எழுதுறேன்னா மல்டிபிள் ஆகிடும். ஸோ × 5 ப்ளஸ்ஸு இங்கே 1/5 -1/10 இருக்குதுங்க இல்லையா, நமக்கு அடிமானம் சமம்னா அடுக்க கூட்டிக்கலாம் இல்லையா, கூட்டிக்கலாம் இல்லை கழிச்சிக்கலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், மேலங்கிலையும் 2ஆல் பெருக்கிறேன் அப்படின்னும் பொழுது பார்த்தோம்னா 2/10ன்னு வரும். -1/10ன்னு இருக்கும். ஸோ அதான் அங்கே போட்டுவிட்டேன். இப்போ பாருங்கள் 1/5 இந்த அந்த 5க்கும் கேன்சலேஷன் பண்ணிடலாம், ஏன்னா எல்லாமே இங்கே மல்டிபிள் இருக்குது. ஸோ அப்படி கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குன்னா 2 ப்ளஸ்ஸு அந்த 2ல் 1 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும் 1/10ன்னு இருக்குமா. ஸோ அது அப்படியே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 இங்கே கிராஸ் மல்டி பண்ணிங்கன்னா 10 × 2 20 + 1 21/10ன்னு சொல்லிட்டு வந்துடுமா. நமக்கு கீழே 10 இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். ஸோ 2.1 தான் ஆன்சரும். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான். ஸோ அந்த சிம்பிள்ஸ் மட்டும் மாற்றி போட்டு உங்களுக்கு போர்ட் மாஸ் ரூல் பிரகாரம் அந்த ஆர்டராக நீங்கள் கேன்சலேஷன் பண்ணலாம் தெரிஞ்சதுன்னா. ஸோ இங்கேருந்து வந்துச்சுன்னா நம்ம ஒரு கொஸ்டின்ன்றது ஆன்சர் கரெக்டாக பண்ணிடலாம். ஸோ அடுத்தது நம்ம கடிகாரத்துக்கான சம்ஸ் பார்ப்போம்.
ஒரு கடிகாரத்தை கண்ணாடியில் பார்க்கும் பொழுது 12:15 என காட்டுகிறது எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் எவ்வளவு? ஸோ ஒரு கடிகாரத்தை அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் பார்க்குறோம். அப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:15ன்னு காட்டுதுன்னா, அப்போ பின்னாடி நம்ம திரும்பி பார்த்தா ஒரிஜினலான டைம் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேங்க. ஸோ 12 மணி நேரத்திற்கு உள்ளே இருக்குது அப்படின்னா, இங்கே சைடில் எழுதிக்கும் பாருங்கள், 11:60ன்னு சொல்லியிருக்கிறேன்னா, ஹவர்ஸை 11ஆல் கழிச்சிருங்க, மினிட்ஸை 60ஆல் கழிச்சிருங்க. 24 ஹவர்ஸுக்கு கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹவர்ஸை 23ஆல் கழிங்க, மினிட்ஸை 60ஆல் கழிச்சிருங்க. ஸோ இது ஈஸியாக கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்தமாரி நம்ம போட்டோம்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும் நமக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு 11:59க்கு மேலே 0 ஹவர்ஸு 1 மினிட்ஸ் அப்படின்னு தான் வரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலேயும் போகுது. அப்போ இது 24 ஹவர்ஸ்க்காக கேல்குலேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 23 அந்த 60ஆல் தான் கழிக்க போகிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள் 24 ஹவர்ஸ் தான், அதிலிருந்து 1 ஹவர்ஸ் போயிடுச்சு அப்படின்னா அப்போ 23 மைனஸ் ஆஃப் இன்னொன்று நிமிடத்துக்கு 60 அப்படியே தான் வச்சுட்டாங்க. ஸோ இங்கே 12 ஹவர்ஸ் அப்படின்னும் போது அப்போ 11 ஹவர்ஸும் 60 மினிட்ஸால் கழிக்கிறோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு 24 ஹவர்ஸ்னும் போது 23 ஹவர்ஸ் அண்ட் 16 மினிட்ஸு. ஸோ இப்போ நம்ம கொஷினுக்கு வந்துடுமா, 12:15ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 24 மைனஸ் ஒரு 12, 60 மைனஸ் ஒரு 15 கழிச்சிங்க அப்படின்னா 11:45ன்னு வரும். ஸோ அதுதான் நமக்கு ஒரிஜினலான டைமு. ஸோ இதே மாதிரி இன்னொரு சம் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது நேரம் 3:15 உள்ளது என காட்டுகிறது எனில் கடிகாரத்தின் சரியான நேரம். ஸோ 3:15 நான் என்ன சொல்லியிருக்கிறேங்க, 12 மணிக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா 11ஆல் கழிக்கணும் ஹவர்ஸை, நிமிடத்தை 60ஆல் கழிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் 11 மைனஸ் ஆஃப் 3 8, 60 மைனஸ் ஆஃப் 15 45. ஸோ 8 மணி 45 நிமிடம். ஸோ அதுதான் நமக்கு ஆன்சரு. இன்னொரு சம் பார்க்கலாம். ஒரு கடிகாரத்தில் மணி காட்டும் முள்ளின் கோணம் 12 மணிக்கு என்னவாக இருக்கும்? ஸோ ஒரு வட்டம் தானேங்க, கடிகாரம் எந்த ஷேப்பில் இருக்கும், சர்க்கிள் ஷேப்பில் இருக்குமா? வட்டத்தின் பார்த்தோன்னா அந்த வட்டத்தின் கோணம் நம்ம பார்த்துருப்போம் 360 டிகிரின்னு தெரியும். ஸோ கரெக்டாக 12க்கு நேரில் பார்த்தோம் அப்படின்னா 360 டிகிரின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதான் 12 மணிக்கு என்ன கோணமாக இருக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா 360 டிகிரி. கடிகாரத்தில் 7க்கும் 8க்கும் இடையில் கடிகாரத்தின் முட்கள் எத்தனை மணியில் எதிரெதிரே ஒரே நேர்கோட்டில் நிற்கும்? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா தெரியும் 7க்கும் 8க்கும் நிமிடமுள்ளும் மணிமுள்ளும் ஒரே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்ட மாரி எப்போ இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா நம்ம ஆப்ஷன் வச்சு தான் எலிமினேஷன் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது, நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 11/2 இன்ட்டு மினிட்ஸு மைனஸ் ஆஃப் 30 இன்ட்டு ஹவர்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஷன் டின்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் அதை மட்டும் எடுத்து இங்கே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நீங்கள் மற்றதெல்லாம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் ஆன்சர் வருதான்னு சொல்லிவிட்டு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 7 ஹவர்ஸு 5 இன்ட்டு 5/11 நிமிடங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நமக்கு தெரியும் இல்லைங்களா, எப்போ நேருக்கு நேருக்குன்னா இப்போ வட்டத்தில் பாதியாக இருக்கும் போது தான் ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் நிமிடமுள்ளும் மணிமுள்ளும். அதாவது நமக்கு மொத்தமாக 360 டிகிரின்னு தெரியும், அதில் பாதி என்னும் பொழுது 180 டிகிரி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 180 டிகிரி ஈக்குவல் டு அந்த 11/2 இருக்கட்டும். நமக்கு மினிட்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 5/11 மைனஸ் ஆஃப் 30 இன்ட்டு ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 7ன்னு சொல்லிட்டு தெரியும், அப்படியே எழுதிக்கணும். இப்போ நீங்கள் கேன்சலேஷன்லாம் பண்ணிங்கன்னா அந்த முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிவிடுவோமா. ஸோ 11 இன்ட்டு 5 55 ப்ளஸ் ஒரு 5னா 60/11 நிற்கும். ஸோ அப்புறம் 11க்கு அந்த 11 கேன்சலேஷன் ஆக்கிடலாம். அதுக்கப்புறமா ரிமைனிங் என்ன இருக்குன்னா 60/2ன்னு சொல்லிட்டு இருக்கும். மைனஸ் ஆஃப் அந்த 30 இன்ட்டு 7 அப்படியே நீங்கள் பெருக்குனிங்கன்னா 210ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இந்த 60/2 அடித்தோம்னா 30ன்னு வந்துடும். ஸோ நமக்கு 210ல் ஒரு 30 போச்சு அப்படின்னா 180 நிற்கும். ஸோ மாடுலஸ் எடுத்தோம்னா அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி, மாடுலஸ்லேருந்து ஒரு நம்பர் வெளியே வருது அப்படின்னா அது ப்ளஸ் சைனாக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த பக்கம் பாருங்கள் ஆங்கிள் 180 டிகிரி இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்த வேல்யூமே 180 டிகிரி. அப்போ ரெண்டுமே சமமாகிடுச்சிங்களா. அப்போ நம்ம டி அது எடுத்தோம் இல்லையா, அந்த ஆன்சரை தான் கரெக்டாக இருக்கும். மற்றதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்சர் வருதான்னு. ஒரு நாளில் எத்தனை முறை கடிகார முட்கள் ஒன்றுக்கொன்று இணையும்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 12க்கு நேரில் வரும். அதுக்கப்புறம் 1 5க்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் 1க்கு 1 வரும் நேரம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா 2 11க்கு மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் இணையும். அதுக்கப்புறமா 3 16 இருக்கும். ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 12 மணி நேரத்துக்கு பார்த்தோன்னா ஒரு 11 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 1க்கு 1 இணையும். ஸோ அதுக்கடுத்த 24 ஹவர்ஸுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 22 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 1க்கு 1 இணையும்.
இது ஜஸ்ட் நம்ம அப்படியே மெமரி பண்ணிக்க வேண்டியது தான். ஒரு நாளில் எத்தனை முறை அவங்க கேட்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 12 ஹவர்ஸ் கேட்பாங்க, இல்லைனா 24 ஹவர்ஸுக்கு தான் கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு நாளில் அப்படின்னும் பொழுது 24 ஹவர்ஸுக்கு பொழுது நிமிடம் மூலம் மணி மூலம் ஒரு 22 முறை ஒன்றோடு ஒன்று இணையும். அதே வந்து 12 மணி நேரத்துக்குன்னு கேட்டாங்கன்னா 11 முறை. ஸோ அடுத்து இன்னொரு சம் பார்க்கலாம். முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன? அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7 AM ஆகுது. ஸோ இங்கிருந்து ஒரு 100 மணி நேரத்துக்கு பின்னாடி என்ன டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 100 மணி மட்டும் நம்ம எடுத்துப்போமே. இதை ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அப்போ அதால் அடித்தோம்னா எவ்வளோ ஹவர்ஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சிருமா? ஸோ இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 25/6ன்னு வரும். இதை நான் 6ஆல் அடிச்சுன்னா 4×6 24 இன்ட்டு ரிமைனிங் என்ன இருக்குன்னா அந்த 1/6 அப்படியே இருக்கும். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஹவர்ஸ்க்காகவே கன்வெர்ட் பண்ணுறேன். இன்ட்டு 24 ஹவரால் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ அப்படியே 6ஆல் அடித்தோம்னா 4ன்னு வந்துடுமா? இப்போ பார்த்தீங்கன்னா 4 முழுசாக நமக்கு 4 நாட்கள் இருக்குது, ப்ளஸ் ஒரு 4 மணி நேரம்னு இருக்குது. ஸோ அப்போ இன்றைக்கிலேருந்து அப்படியே 4 நாட்கள் முழுசாக வரும்போது அது நமக்கு தேவையில்லை, ஹவர்ஸில் தான் வேணும். அப்போ ரிமைனிங் இருக்குது. இப்போ மறுபடியும் காலையில் அந்த 7 AM அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அப்போ 7, 8, 9, 10, 11. ஸோ அந்த 7 கூட ஒரு 4 அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா 11 AM வந்து நிற்கும். ஸோ அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 7 மணி, 100 மணி நேரங்க அடுத்தது என்ன டைமாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா 11 AM இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம கேலண்டர் சம் பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் இல்லையா, நமக்கு கடிகாரம் சம்மு இதுவுமே முக்கியம். கேலண்டர் சம்முமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசெண்ட் டைமில் இங்கேருந்து சம்ஸ் எடுக்கிறதில்ல. ஸோ குரூப் 4க்கு இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு கம்மியாக கொடுங்க, பரவாயில்ல. ஸோ எக்ஸ் வாரம், எக்ஸ் நாட்களில் எத்தனை நாட்கள் உள்ளன? ஸோ ஒரு எக்ஸ் வாரத்தில் ப்ளஸ் ஒரு எக்ஸ் நாட்களில் மொத்தமாக சேர்த்து எத்தனை நாள் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வாரத்துக்கு 7 நாட்கள் ப்ளஸ் ஒரு எக்ஸ் நாட்கள் அப்படின்னும்பொழுது மொத்தமே 8 எக்ஸ் நாட்கள் உள்ளது. 12 ஜனவரி 2004க்கும் 7 மார்ச் 2004க்கும் இடையில் உள்ள நாட்களின் காண்க. ஸோ நமக்கு இங்கே என்ன ஒரு வார்த்தை முக்கியம்னா அந்த இடையில் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 2004 நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு லீப் ஆண்டுன்னு தெரியும். ஸோ அப்போ மொத்தம் வருஷத்துக்கு 365 நாள் கிடையாது, 366 நாட்கள். ஸோ அப்படியே நம்மளுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 12க்கு மேலே அப்போ 13லேருந்து ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா 31 நாள் இருக்கும். அப்படியே நீங்கள் மொத்தம் 13ஆம் தேதியிலேருந்து ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஜனவரி மொத்தத்தில் ஒரு 19 நாள் வரும். அதுக்கு அடுத்து தான் நமக்கு தெரியும் பிப்ரவரியில் வந்து பார்த்தோம்னா 29 நாட்கள் இருக்கும். ஏன்னா அது வந்து லீப் இயர் அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ இந்த வருஷமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லீப் இயரா நான் லீப் இயரான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறமா மார்ச் 7ஆம் தேதி அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா இடையில் 12க்கும் 7க்கும் இடையில் தான் எவ்வளோ நாள் இருக்குது. ஸோ அப்போ மார்ச்சில் ஒரு 6 நாட்கள் மொத்தமாக நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 54 நாட்கள்னு வரும். ஸோ அதேமாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரலு, ஜூனு, செப்டம்பரு, நவம்பரு இந்த மந்த்து மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 டேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ 1900 ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி முதல் ஜூன் 4ஆம் தேதி முடிய எத்தனை நாட்கள் உள்ளது? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஸோ அதேமாதிரி சம்மு தான் இது. பிப்ரவரி 21ஆம் தேதி முதல் ஜூன் வந்து 4ஆம் தேதி முடிய எவ்வளோ நாள் இருக்குன்னாங்க. அப்போ வந்து அந்த டேட்லேருந்தே ஸ்டார்டிங் ஆகுது. அப்போ பிப்ரவரி 21 ரிமைனிங் எத்தனை நாளுங்க இருக்கும்? ஸோ அப்போ 1900 இது வந்து பார்த்திங்கன்னா லீப் இயர் தான் இது. ஸோ அப்போ வந்து பிப்ரவரியில் 29 நாட்கள் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மொதல் 21 நாள் போயிடுச்சுன்னா அப்போ ரிமைனிங் வந்து பார்த்தோம்னா ஸோ ஒரு 9 நாள் இருக்குமா? அன்றைக்கியோட சேர்த்து தான் எடுத்துக்கணும். ஏன்னா அது முதல் அது முடிய அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அப்போ 21ஆம் தேதியிலேருந்து 29னா அப்போ ரிமைனிங் வந்து 9 டேஸ் இருக்குமா? ஸோ அடுத்தது மார்ச் மாதம் அது 31 நாள் அப்படியே இருக்கும். ஏப்ரல் ஒரு 30 நாள் இருக்கும். மே மாதமும் 31 நாள் இருக்கும். ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள். ஸோ அப்படியே மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மொத்தமாக சேர்த்து நமக்கு 105 நாட்கள்னு சொல்லிட்டு வரும். கொஸ்டினை நீங்கள் பார்க்கணும். இடையில் அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் டேஸ் கன்சிடர் பண்ணக்கூடாது, எண்டு டேஸும் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ முதல் முடிய அப்படின்னும் போது ஸ்டார்டிங் டேஸ் நமக்கு வரணும், எண்டு டேஸுமே நமக்கு வரணும். இது ரெண்டுமே சம்ம நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கீழ்கண்டவற்றில் எது லீப் வருடம் அல்ல? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செஞ்சுரியில் கொடுத்துருக்காங்க. 8ஆம் நூற்றாண்டு, 12ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு, 21ஆம் நூற்றாண்டு. ஸோ நூற்றாண்டுன்னும் பொழுது நம்ம 400ஆல் வகுத்தா மட்டும்தான் அது வந்து லீப் இயராக இருக்கும். அப்படி 400ஆல் கேன்சலேஷன் ஆகலைன்னா அது நான் லீப் இயர். ஸோ மற்ற நம்பர்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போமே, இப்போ 2024 ஸோ இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா இதை நீங்கள் 4ஆல் கேன்சலேஷன் பண்ணணும். 4ஆல் கேன்சலேஷன் ஆகுச்சு அப்படின்னா அது வந்து லீப் இயர்.
4ஆல் கேன்சலேஷன் ஆகலை அப்படின்னா அது நான் லீப் இயர் அப்படின்ற மாதிரி வச்சுக்க வேண்டியது தான். ஸோ இது நூற்றாண்டுகளில் வருது அப்படின்னா 400ஆல் கேன்சலேஷன் ஆச்சுன்னா தான் அது லீப் இயராக இருக்கும். ஸோ 800 கேன்சலேஷன் ஆகும், 1200 கேன்சலேஷன் ஆகும், 2000 கேன்சலேஷன் ஆகும். ஆனால் இந்த 2100 400ஆல் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் ஆகாது. ஸோ அப்போ இதுதான் நமக்கு லீப் இயர் கிடையாது. ஸோ அடுத்த ஒரு சம்மு பார்க்கலாம். நாளை திங்கட்கிழமை எனில் நேற்று என்ன கிழமை? ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு திங்கக்கிழமை, அப்போ இன்றைக்கி என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமையா? அப்போ இதுக்கு முன்னாடி நாள் என்னவாக இருக்க போகுது? சனிக்கிழமையாக தான் இருக்க போகுது. ஸோ அவ்வளோதான், இது ஈஸியாக நீங்களே போட்டுடலாம். ஸோ 2009ஆம் ஆண்டு நாட்காட்டி எந்த ஆண்டின் நாட்காட்டிக்கு சமமாக இருக்கும்? ஸோ வந்து பார்த்திங்கன்னா 2009 ஸோ கீழே வந்து ஒரு சில இயர் வந்து கொடுத்துட்டாங்க. அது எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சமமாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2009 365 நாள் இருக்குமா? ஏன்னா அது வந்து நான் லீப் இயர்னு சொல்லி தெரியும். ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிற டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஞாயிறுன்னு வச்சுப்போமே. ஸோ அப்புறமா 2010 ஸோ அதுவுமே வந்து நான் லீப் இயர் தான். ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 1 டே இருக்கும். 2011 பார்த்திங்கன்னா நான் லீப் இயர் தான். ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 1 டே இருக்கும். அதாவது இந்த 365 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 7ஆல் அடிச்சிங்க அப்படின்னா நமக்கு ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 1 டே மட்டும் வந்து நிற்கும். 366 7ஆல் அடித்தோம் அப்படின்னா 7 நாட்கள் இல்லையா வாரத்துக்கு, அப்போ 7ஆல் அடித்தோம் அப்படின்னா 2 நாட்கள் வந்து ரிமைனிங் வந்து நிற்கும். ஸோ 2012 பார்த்தோம்னா நமக்கு வந்து லீப் இயர்னு தெரியும். ஸோ அப்போ 2 நாள் இருக்குது. 2013 வந்து பார்த்திங்கன்னா 1 டே இருக்குது. 2014 பார்த்திங்கன்னா 1 டே இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் பாருங்கள், 2009 வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது அப்படின்னா 2010 இருக்கக்கூடிய அந்த 1 டே வந்து பார்த்திங்கன்னா திங்களாக வரும். 2011 இருக்கக்கூடிய அந்த 1 டே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது செவ்வாயாக வரும். ஸோ அடுத்து பாருங்கள் புதன் என்ன 2 டேஸ் இருக்கா. ஸோ அடுத்தது வெள்ளியாக வரும். ஸோ அடுத்தது 2014 சனின்னு வந்துச்சுன்னா 2015 மறுபடியும் ஞாயிறே வரும். ஸோ அப்போ பாருங்கள், அப்போ 2009 ஞாயிறில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்போ 2015 ஞாயிறுன்றது வரப்போகுது. அப்போ 2009க்கு சமமான நாட்காட்டியதுன்னா 2015 தான். 2009ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை எனில் 2010ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி என்ன கிழமை? ஸோ 2009ஆம் தேதி ஜனவரி 1 வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அப்படின்னா 2010ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி என்ன? ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா ஒன்று தான், பிப்ரவரி மட்டும்தான் இருக்குது நமக்கு. 2009 2010 இது வந்து பார்த்திங்கன்னா நான் லீப் இயர் அப்படின்னா 365 நாள் தான் இருக்க போகுது. ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 1 டே மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ 2009 இங்கே வந்து வியாழக்கிழமை அப்படின்னு நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா நடுவில் வந்து பிப்ரவரி, ஏன்னா ஜனவரிக்கு அடுத்து தான் பிப்ரவரின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா இதில். அப்போ இது வியாழக்கிழமை, அது என்ன வரப்போகுதுங்க அடுத்த நாள் அப்படின்னா வெள்ளிக்கிழமையாக தான் வரப்போகுது. ஸோ 365 ÷ 7 அடிச்சோம்னா ரிமைனிங் ஒரு நாள் வந்துடும். ஸோ இப்போ வியாழக்கிழமை அப்படின்னா அந்த ஒரு நாள் எடுத்து அடுத்த நாளாக இருக்கும். அப்போ வெள்ளிக்கிழமையாக வரும். ஸோ அவ்வளோதான், கேலண்டரில் சம்ம முடிச்சிட்டோம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரேங்கிங் அண்ட் ஆர்டரை பார்த்துருவோம். ஸோ ஒரு வரிசையில் சில பேர் நின்று கொண்டிருக்கின்றனர். ஒரு குழந்தை அந்த வரிசையில் இடமிருந்து 14வது இடத்திலும் ஒரு பெண் வலமிருந்து 8வது இடத்திலும் நிற்கின்றார். குழந்தைக்கும் பெண்ணிற்கும் இடையில் 4 நபர்கள் இருக்கும். அந்த வரிசையில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கை என்ன? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தோம்னா 14வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதேமாரி ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா வலம் இருந்து பார்த்தோம் அப்படின்னா 8வது இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கும் இடையிலுமே ஒரு 4 பேர் இருக்காங்க. ஸோ மொத்தமாக அந்த வரிசையில் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னா 14, அங்கேருந்து பார்த்தோம்னா 8, இங்கே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர். ஸோ அப்போ மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணால் 26 பேருன்னு சொல்லிட்டு வருவாங்களா? ஸோ இந்த சம்மு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ நிறைய நீங்கள் இதை ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு இது தெளிவு கிடைக்கும். கிடை வரிசையில் அமர்ந்துள்ள மாணவர்களில் ராகுல் வந்து அமர்ந்துள்ள இடம் வலது புறத்திலிருந்து 12வதாகவும் இடது புறத்திலிருந்து 4வதாகவும் உள்ளது. எத்தனை மாணவர்கள் சேர்த்தால் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 28ஆக இருக்கும்? ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு பர்சன் தான் இவர் பார்க்குறாங்க. வலதுபுறத்திலிருந்து பார்த்தோம்னா 12வதாகவும் இடதுபுறத்திலிருந்து பார்த்தாங்கன்னா 4வதாகவும். இதுக்கு முன்னாடி சம்ம அப்படி இல்லை. ஒரு குழந்தைன்னு பார்த்தோம், ஒரு பெண்ணுன்னு பார்த்தோம், இடையில் வேறு சம் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தாங்க. ஸோ அதனால் ஆனால் இங்கே ஒருத்தரை வச்சியே தான் வருது கொஸ்டின். ராகுலே தான் ரைட் சைட்லேருந்து பார்த்தா 12வது பிளேஸில் இருக்கான். லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தோன்னா 4வது பிளேஸில் இருக்கான். இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா சம் மெம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணால் மொத்த எண்ணிக்கை வந்து எப்போ 28 வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
அப்போ என்ன பண்ணுங்கள், ரைட் சைட்லேருந்து பார்த்தா 12, லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தா 4. அப்போ இவனே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணுறோம் நம்ம. அப்போ ஒருத்தரை ஒரு டைம் தான் எடுத்துக்கணும் போது அங்கேருந்து 1 வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணி விட்டுடணும். ஏதாச்சும் ஒன்று 12ல் 1 கழிச்சிருங்க, இல்லை 4ல் 1 கழிச்சிருங்க. ஸோ இப்போ மொத்தமாக பார்த்தோம்னா வந்து ஒரு 12 ப்ளஸ் ஒரு 3 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஆட் பண்ணால் மொத்த கவுண்ட் வந்து 28ன்னு வரும். ஸோ இப்போ 12 ப்ளஸ் ஒரு 3 ஆட் பண்ணிங்கன்னா 15ன்னு வருமா. ப்ளஸ் அப்படியே எக்ஸ் இருக்கட்டும், 15 அந்த பக்கம் எடுத்து போயிட்டு கழிச்சிட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13ன்னு வரும். ஸோ இன்னும் ஒரு 13 பேர் ஆட் பண்ணால் தான் நமக்கு மொத்த எண்ணிக்கை வந்து 28ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ ரிச்சர்ட் என்பவர் ஒரு வரிசையில் முன்னிருந்து 15வது நபராக நிற்கிறார். அவருக்கு பின் இருந்து முன்னிருப்பவர்களின் எண்ணிக்கையில் 3 மடங்கு என்றால் அவருக்கு வரிசையில் பின்னிருந்து 7வது நிற்கும் நபருக்கும் இடையே எத்தனை நபர்கள் உள்ளனர்? இந்த கொஸ்டின் கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். இங்கே என்ன ஒரு விஷயம்னா, ஸோ ரிச்சர்ட் அப்படின்றவர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்தோம்னா, ஸோ நம்ம ப்ரேயர் ஹாலெலாம் ஸ்கூல் படிக்கிற டைமில் வந்து பார்த்தோன்னா ப்ரேயர் ஹால் இருக்கும் இல்லையா, நீங்கள் அதை கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்து பார்த்தா நான் 15வது பிளேஸில் இருக்கேன். அப்போ எனக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 14 பேர் இருப்பாங்களா? என்னை தவிர்த்து பார்த்தோம்னா எனக்கு முன்னாடி ஒரு 14 பேர் இருக்காங்க. சரி, இது அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அப்புறமா வந்து பார்த்தோம்னா எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து பார்த்தோன்னா முன்னாடி இருக்கவங்களோட எண்ணிக்கையில் 3 மடங்குன்ட்டாங்க. அப்போ எனக்கு முன்னாடி வந்து ஒரு 14 பேர் இருக்காங்க. அப்போ 14 × ஒரு 3 நான் பேருக்குன்னா அப்போ 42 பேர் எனக்கு பின்னாடி இருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு முன்னாடி ஒரு 14 பேர், எனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 42 பேர் இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா, ஸோ நான் இப்போ நின்றுட்டுருக்கேன் இல்லையா, என்னிலிருந்து எனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 7வதாக ஒருத்தன் நின்றுட்டுருக்கான். அவனுக்கும் கடைசியாக அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவங்க 2 பேருக்கும் இடையில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஸ்டின். அதாவது எண்ணிலிருந்து பின்னாடி ஒரு 7வதாக ஒருத்தன் இருக்கான், அவனுக்கும் அந்த வரிசையோட கடைசியில் இருக்கக்கூடிய அவனுக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது இங்கே கொஸ்டின். ஸோ பார்த்தோம்னா எனக்கு பின்னாடி இருந்து தான் வந்து மொத்தமாக 42 பேர் இருக்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் அந்த 7வதாக ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அப்போ அவனுக்கும் எனக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு தெரியும் எனக்கு. அப்போ அந்த 7 பேரை கழிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த 7வதாக இருக்கக்கூடிய அவனுக்கும் அந்த வரிசையோட கடைசியாக இருக்கக்கூடிய அவனுக்கும் இடையில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருமா. அப்போ 42ல் ஒரு 7 கழிச்சிட்டோம் அப்படின்னா 35 பேர் இருக்காங்க. அதாவது 7வதாக இருக்கக்கூடிய அவனுக்கும் அந்த வரிசையில் கடைசியாக இருக்கான் இல்லையா அவனுக்கும் இடையில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 35 பேர் இருக்காங்க. ஸோ இந்த சம்மு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஒரு வகுப்பில் ரோகன் மேலிருந்து 7வது தரத்திலும் கீழிருந்து 26வது தரத்திலும் தேர்ச்சி பெற்றால் அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மேலேருந்து பார்க்குறாங்க 26வது ரேங்க்கு, மேலேருந்து பார்த்தோம்னா 7வது ரேங்க்கு, கீழே இருந்து பார்த்தோம்னா 26வது ரேங்க்கு. ஆக மொத்தத்தில் ஒரே ஒரு ஆள் தான். அப்போது ஒரு கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள், 26 அப்படியே வச்சுக்கோங்க, ப்ளஸ் ஒரு 6 ஆட் பண்ணிங்கன்னா மொத்த மாணவர்களது எண்ணிக்கை 32ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ பியின் வயது ஏவின் வயதை போல் 2 மடங்கு, ஆனால் எஃப்பின் வயதில் பாதி. சியின் வயது ஏயின் வயதில் பாதி, ஆனால் டியின் வயதில் 2 மடங்கு. இதில் இளையவர் மற்றும் முதியவரின் இணையை காண்க. ஃபஸ்ட்டு இப்போ சொல்யூஷனுக்கு போயிடுவோம். எதை வச்சு கம்பேரிசன் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். பியை வச்சு தான். பியோட வயசு ஏவின் வயசை போல் 2 மடங்கு. சரி, ஏபி நான் எழுதிக்கிறேன். ஸோ வந்து பியோட வயசு ஏவோட வயசை போல் 2 மடங்கு. அப்போ நான் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுப்போமே. அப்போ பிக்கு 2xன்னு போடுவேன். சரி, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் எஃப்பின் வயதில் பாதி. இப்போ யாரை கம்பேர் பண்ணுறாங்க? பிஏ வச்சு தான் கம்பேர் பண்ணுறாங்க. பியின் வயது ஏவின் வயதை போல் 2 மடங்கு. ஓகே, ஆனால் எஃப்போட வயசில் பாதி. இப்போ பாருங்கள், நான் எஃப்க்கு ஒரு 4xன்னு வைக்கிறேன்னு வச்சுப்போமே. அதில் பாதி பியோட வயசுன்ட்டாங்க, அப்போ 2x. ஆனால் ஏவோட வயசை போல் பிக்கு 2 மடங்குன்ட்டாங்க. அப்போ பாருங்கள், எக்ஸு இங்கே வந்து 2x. ஸோ அப்போ ஆக மொத்தத்தில் நமக்கு கரெக்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதா? நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாட்டிஸ்ஃபைடு ஆகுது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஒரு ஈக்குவேஷனுக்கு போயிடுவோம். சியின் வயது ஏவின் வயதில் பாதி. சரி, சியின் வயது வந்து பார்த்திங்கன்னா ஏவோட வயசில் பாதி. ஏக்கு நான் எக்ஸ்ன்னு வைக்கிற மறுபடியும். ஸோ அப்போ அதெல்லாம் பாதினா x/2.
ஆனால் டியோட வயசில் 2 மடங்குன்ட்டாங்க. டியோட வயசில் 2 மடங்கு அப்படின்னும் பொழுது நாங்கள் 2xலாம் போட முடியாது. ஏன்னா இங்கே நமக்கு தெரியும் யாரை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா சியை வச்சு தான் நம்ம கம்பேரிசன் பண்ணுறோம். இப்போ பாருங்களேன், இப்போ நான் x/4ன்னு வைக்கிறேன், அதனுடைய 2 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்போ என்ன பண்ணுவேன், 2x/4ன்னு போடுவேன். அப்போ 2/4 அடித்து கேன்சலேஷன் பண்ணால் x/2ன்னு வந்துடுமா. ஸோ அப்போ x/2ன்னு நான் இங்கே டைரெக்டாக எடுத்து எழுதிட்டேன். இப்போ நீங்கள் பாருங்கள், கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏவோட வயசில் பாதி சிக்கு, அப்புறமா டியோட வயசில் 2 மடங்கு அப்படின்னும் பொழுது x/2. உங்களுக்கு என்ன பண்ணணும், அங்கே வந்து பார்த்தோன்னா நான் 2x/4ன்னு எழுதணும். ஆனால் 2/4 நீங்கள் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா x/2ன்னு வந்துடும். ஸோ அதனால் நான் சிம்பிளாக எழுதிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் யார் யங்கஸ்ட்டு பீப்புளும் யார் வந்து பார்த்தோன்னா முதியவர் அப்படின்ன மாதிரி கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் அதை ஆர்டராக எழுதுகிறேன். ஸோ சின்னதுலேருந்து நான் பெருசு எழுதுகிறேன். ஸோ டி தான் இங்கே சின்னவர், அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா சி, அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா ஏ, ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா யார் வருவாங்கன்னா பி வருவார், அதுக்கு அடுத்ததாக எஃப் வருவார். ஸோ இப்போ இந்த ஆர்டரில் நீங்கள் எக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வேணாம், எக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த லைன் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ அப்போ இங்கே சின்னவர் யாருன்னா டி, பெரியவர் யாருன்னா எஃப்னு சொல்லிட்டு வந்துடும். பின்வரும் கூற்றுகளை படிக்க. ஏவும் பியும் சம வயது உடையவர்கள் அல்லது ஏ ஆனவர் பியை விட பெரியவர். சரி, ஓகே. ஏவும் பியும் ஒரே ஏஜ் அல்லது ஏ ஆனவர் பியை விட பெரியவர். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் உங்களுக்கு ரீட் பண்ணிடுறேன். சியும் டியும் சம வயது உடையவர்கள் அல்லது டி ஆனவர் சியை விட பெரியவர், பி ஆனவர் சியை விட பெரியவர். மேலே உள்ள கூற்றுகளில் இருந்து நாம் காணும் தீர்மானம் யாது? ஸோ இப்போ இந்த 4 ஆப்ஷனில் தான் நமக்கு ஏதோ ஒன்று கரெக்டாக இருக்க போகுது. இப்போ ஃபஸ்ட்டு நான் கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதிக்கிறேன். ஏவும் பியும் சம வயது உடையவர்கள், அப்போ ஏ ஈக்குவல் டு பி, அல்லது ஏ ஆனவர் பியை விட பெரியவர். ஸோ இங்கே பாருங்கள், சுருங்கி இருக்க பக்கம் சின்னது, விரிஞ்சிருக்க பக்கம் பெருசு. ஏ ஆனவர் பியை விட பெரியவர். கரெக்டாக இருக்குங்களா? ஸோ செகண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். சியும் டியும் சம வயது உடையவர்கள், அப்போ சி ஈக்குவல் டு டி. ஆனால் அல்லது டி ஆனவர் சியை விட பெரியவர், டி ஆனவர் சியை விட பெருசாக இருக்கார், அப்போ டி கிரேட்டர் தென் சின்னு சொல்லி போட்டாச்சு. ஸோ மூணாவது ஸ்டேட்மெண்ட் பார்ப்போமா. பி ஆனவர் சியை விட பெரியவர், பி ஆனவர் சியை விட பெரியவர். ஸோ அப்படியே எழுதிக்கணும்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதிலிருந்து நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னா அதுக்கு அடுத்தது தான் பி கிரேட்டர் தென் சி ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சி ஈக்குவல் டு டின்னு சொல்லிட்டு எழுத முடியுமா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன்லேருந்து நான் ஏ ஈக்குவல் டு பின்னு எழுதுகிறேன். ஸோ அப்புறமா பி இருக்கக்கூடிய வேறு ஒரு டேர்ம் பார்க்குறேன் நான். ஸோ கிரேட்டர் தென் சின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன், ஈக்குவல் டு அப்புறமா சி ஈக்குவல் டு டின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். ஒரு ஈக்குவேஷன் நான் இங்கே ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ அப்புறமா இன்னொரு ஈக்குவேஷன் நான் ஃபார்ம் பண்ண பார்க்குறேன். ஏ கிரேட்டர் தென் பி, பி கிரேட்டர் தென் சி அப்படின்ற மாதிரி நான் எழுதிட்டேன். இப்போது இந்த 2 ஈக்குவேஷன் வச்சு தான் நான் ஆப்ஷனில் கிராஸ் செக் பண்ண போகிறேன். பாருங்கள், ஏ ஆனவர் சியை விட பெரியவர். இங்கே பாருங்கள், ஏ ஆனவர் ஸோ சியை விட பெருசாக, ஸோ சுருங்கி இருக்க பக்கம் சின்னது, விரிஞ்சிருக்க பக்கம் பெருசுன்னு தெரியும் எனக்கு. அப்போ சியை விட ஏ எங்கே பெருசாக இருக்குது, அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. ஸோ பி அப்படி ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று பார்க்கலாமா. டி ஆனவர் சியை விட பெரியவர், டி ஆனவர் சியை விட பெரியவர மாதிரி எனக்கு எந்த ஒரு கன்க்ளூஷனுமே இல்லை. ஸோ அப்போது பி வராது. சி ஆப்ஷன் பார்ப்போமா. ஏ ஆனவர் பியை விட பெரியவர், ஏ ஆனவர் பியை விட பெரியவர், ஸோ வருது. செகண்ட் ஒரு ஆப்ஷனில் நமக்கு இருக்குது. ஏ ஆனவர் வந்து பார்த்தோன்னா பியை விட பெரியவராக தான் இருக்கார். ஆனால் ஒரு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் பாருங்களேன், ஏ ஆனவர் பி ஈக்குவலாக தான் இருக்கிறத தவிர்த்து அவரோட பெரியவராக இல்லை. ஸோ அப்போ அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ஒரு பக்கம் நிறுத்தி வைப்போம். ஸோ அப்புறமா வந்து டி ஆப்ஷன் பாருங்களேன், பியும் டியும் சம வயது உடையவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. ஸோ டியை விட பி வந்து பெரியவர். ஸோ அப்போ நமக்கு பார்த்தோம்னா 2 ஈக்குவேஷன்லையுமே எது சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ஏ ஆனவர் சியை விட பெரியவர். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்கள், ஏ வந்து சியை விட பெரியவராக இருக்காரா. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், ஏ கிரேட்டர் தென் பி கிரேட்டர் தென் சி, அப்போ சியை விட ஏ வந்து பெரியவராக இருக்காது. ஸோ சியை விட பெரியவர் பி, பியை விட பெரியவர் ஏ. ஸோ அப்போ எனக்கு 2 ஈக்குவேஷனுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகக்கூடிய ஈக்குவேஷன் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ அடுத்து ஒரு சம் ஒன்று பார்க்கலாம். ஏ ஆனவர் பியை விட வசதியானவர், சி ஆனவர் ஏவை விட வசதியானவர், டி ஆனவர் சியை விட வசதியானவர், இ ஆனவர் எல்லோரையும் விடவும் வசதியானவர் எனில் அவர்களின் வசதி அடிப்படையில் உட்கார வைத்தால் யார் நடுவில் இருப்பார் அப்படின்ற மாதிரி கொஸ்டின். முதல்ல நம்ம கொடுத்துருக்கத்தை வச்சு எழுதிடுவோமே. ஸோ ஏ வந்து பார்த்தோன்னா பிஏ விட பெரியவர்,
அப்போ ஏ கிரேட்டர் தென் பி. அப்போ பாருங்களேன், பி சின்னது, ஏ வந்து பெருசு. அதேமாரி சி ஆனவர் ஏவை விட வசதியானவர், அப்போ பெரியவர்னு வச்சுப்போமே. சி கிரேட்டர் தென் ஏ. டி ஆனவர் சியை விட பெரியவர் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. டி கிரேட்டர் தென் சி. ஸோ எல்லாரையும் விட பெரியவர் யாருன்னா ஈன்னு தெரியும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்து எழுதுகிறேன். ஸோ ஏ பின்னு போடுறேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இ எழுதுகிறேன். அப்புறமா டி கிரேட்டர் தென் சி. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஏ. அப்புறமா கிரேட்டர் தென் பி. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக வருதா பாருங்கள். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து எழுதிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். அப்படி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே யாருக்கு நடுவில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் இங்கே. ஸோ அப்படின் போது சி தான் நடுவில் இருக்கார். ஒன்றுக்கொன்று சமமில்லா வித்தியாசமான விலைகளை கொண்ட 5 பொருட்கள் ஏபிசிடி மற்றும் இயில் சியின் விலை வந்து 100 ஆகும். ஸோ ஏயின் விலை சியை விட குறைவு ஆனால் பியை விட அதிகம். இயின் விலை சியை விட அதிகம் ஆனால் டியை விட குறைவு எனில் இவற்றுள் மிகவும் அதிக விலையுள்ள பொருள் எது? ஸோ ஒரு ஏபிசிடின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இருக்குது அப்படின்னாங்க. ரேட் வந்து டிஃப்ரெண்ட்டு. சிக்கு மட்டும் நமக்கு ரேட் கொடுத்துட்டாங்க 100ன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த ஏவோட விலை வந்து பார்த்தீங்கன்னா சியை விட கம்மி அப்படின்ட்டாங்க. ஏவோட விலை சியை விட கம்மி ஆனால் பியை விட அதிகம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு 3 ஈக்குவேஷன் பாருங்கள். ஏவோட விலை பியை விட கம்மி ஆனால் சியை விட அதிகம். ஸோ கரெக்டாக இருக்குதுங்களா? அப்போ பியை விட ஏவை விட பி கம்மி ஆனால் ஏ வந்து பார்த்தீங்கன்னா சியை விட அதிகம் அப்படின்ற மாரி தானே இருக்குது. மாற்றி சொல்லிட்டேன். ஏவின் விலை சியை விட குறைவு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ சி தான் இங்கே பெரியவர், ஏ வந்து சின்னவர். ஆனால் பியை விட அதிகம். அப்போ பி சின்னவர், ஏ வந்து பெரியவர். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ லாஸ்ட்டு 3 வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ அடுத்ததான் நான் என்ன பண்ணுறேன், ஈயின் விலை வந்து சியை விட அதிகம். ஈயோட ரேட்டு சியை விட அதிகம். ஸோ அப்போ இ கிரேட்டர் தென் சி. ஆனால் டியை விட கம்மி. அப்போது டி தான் இங்கே பெரியவராக இருப்பார் ஈயை கம்பேர் பண்ணும்பொழுது. ஸோ அப்படியே நீங்கள் மொத்தமே எடுத்து எழுதிட்டிங்க அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் 3 பேராக எடுத்து எழுதணும். அப்புறமா வந்து அதுங்க மொத்தத்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணணும். ஸோ நான் எனக்கு கொஞ்சம் டைரெக்டாக தெரியும் அப்படின்றதுனால நான் ஒரே லைனாக எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எது அதிகமான விலை இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா? சிஏ 100 ரூபான்னு தெரியும். அப்போ அதை விட அதிகமான ரேட் எது இருக்குன்னா டியாக தான் இருக்கும். ஸோ அப்போ அதிக விலை உடையது எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, டி தான் ஆன்சர் நமக்கு. ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின், ஏபிசிடிஇ என்ற 5 நீர்மங்களுள் ஏயின் கொதி வெப்பநிலையானது ஈயின் கொதி வெப்பநிலையை விட குறைவாகவும் பியின் கொதி வெப்பநிலையை காட்டிலும் அதிகமாகவும். ஸோ பி ஆனது சியின் கொதி வெப்பநிலை காட்டிலும் அதிகமாகவும் இருக்கிறது. டியின் கொதி வெப்பநிலையானது ஈயினதை காட்டிலும் அதிகம் எனில் எந்த நீர்மத்தின் கொதி வெப்பநிலை வந்து மிக குறைவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்றத்தை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஏவோட வெப்பநிலையானது ஸோ ஈயை விட கம்மி, பியை விட அதிகம். இங்கே பாருங்கள், அதை எடுத்து அப்படியே எழுதுவோமா? ஏவோட வெப்பநிலையானது ஏவோட தானே ஃபஸ்ட்டு நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஆமாம், ஏவோட வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈயை விட கம்மி. ஏ வந்து பார்த்திங்கன்னா ஈயை விட கம்மி. அப்போ ஈ வந்து பெருசு, ஏ வந்து சின்னது. ஆனால் பியை விட ஏ வந்து பெருசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ ஏ வந்து பார்த்திங்கன்னா ஈயை விட சின்னது ஆனால் பிஏ விட பெருசு. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா நடுவில் இருக்கிற அந்த 3 ஈக்குவேஷன் நமக்கு வந்துவிட்டது. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா ஸோ பி ஆனது சியோட வெப்பநிலையை காட்டிலும் அதிகம். அப்போ சியை விட பி தான் இங்கே பெருசு. ஸோ அடுத்ததாக டியோட வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா ஈயை காட்டிலும் அதிகம் அப்படின்ட்டாங்க. அப்போ டி வந்து பார்த்திங்கன்னா ஈயை விட அதிகம் அப்படின்ட்டாங்களா? ஸோ அப்போ இ வந்து பார்த்திங்கன்னா ஸோ டி கிரேட்டர் தென் இ அப்படின்ற மாதிரி எடுத்து எழுதிக்கினேன். ஸோ அப்போ ஈயை விட பெருசு இங்கே டி. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு நம்ம ஆர்டராக. இதில் எது ரொம்ப கம்மியான வெப்பநிலை உடையதுன்னு கேட்டுக்கிறாங்க. குறைந்த வெப்பநிலையும் போது சி தான் நமக்கு ஆன்சரு. ஸோ அவ்வளோதான். இப்போது இது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய நீங்கள் இந்த மாதிரி சம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு இதில் தெளிவு கிடைக்கும். ஏன்னா நம்ம எதுக்காக இந்த மாதிரி சம்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, எக்ஸாம்ஸில் நம்ம அதிகமாக டைம் இந்த சம்முக்காகோசமே நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். குரூப் 4ல் ஏன் ரீசனிங் டைப்ஸில் வந்து சம்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்கன்னா ஒரே ரீசன் அதுதான். டைம் நம்ம அதிகமாக இந்த சம்ஸுக்காகோசம் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம அதிகமாக சம்ஸ் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே போய்ட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின்ன்றது நம்ம ஆன்சர் பண்ணிவிட்டு வந்துடுவோம்.
ஸோ அடுத்த ஒரு டாபிக் நம்ம பார்க்கலாம், பிளட் ரிலேஷன். ஸோ ரத்த உறவுகள். ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இங்கிருந்து நிச்சயமாக கொஸ்டின்ஸ் குரூப் 4ல் எதிர்பார்க்கலாம். ஏன்னா போன முறை பிளட் ரிலேஷன்லேருந்து கேட்கல. ஸோ இந்த வாட்டி வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் நிச்சயமாக இங்கிருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்குறேன் நான். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு சம் ஒன்று பார்க்கலாம். மோனி ஷீலாவின் மகள். ஷீலா என் மனைவியின் சகோதரனின் மனைவி. மோனி என் மனைவிக்கு எப்படி உறவு? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கத்தை எழுதிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சின்னவங்களாம் நமக்கு வந்து கீழே எழுதிப்போம், பெரியவங்கன்னா மேலே எழுதுவோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு தந்தை இருக்கார், அவனுக்கு மகன் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு நான் தந்தை எழுதுவேன், கீழே வந்து மகன்னு போடுவேன். ஸோ இப்போ சம்மு நம்ம பார்த்துருவோம். மோனி வந்து பார்த்தோன்னா ஷீலாவின் மகள். அப்போ ஷீலாவுடைய அம்மா மோனி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோனியோட அம்மா யாருன்னா ஷீலா. அப்போ அவங்க தான் பெரியவங்களாக இருப்பாங்களா. ஸோ அப்போ ஷீலாவை நான் மேலே எழுதுகிறேன், அவங்களுடைய பொண்ணு மோனி அதை நான் கீழே எழுதுகிறேன். ஸோ அவங்களுடைய பொண்ணு அப்படின்போது அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளாம் வந்து எழுதிக்கிறது தான். ஸோ ஷீலா வந்து பெரியவங்க, அவங்களுடைய பொண்ணுன்னும் போது கீழே மோனின்னு சொல்லி எழுதியாச்சு. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓகே. செகண்ட் வந்து பார்த்தோம்னா ஷீலா வந்து என் மனைவியின் சகோதரனின் மனைவி. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கும் செகண்ட் ஒன்றுக்கும் தொடர்பே கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு இன்ட்டு ஒய்ன்னு சொல்லிவிட்டு நான் எழுதுகிறேன். எக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா என் மனைவியின் சகோதரனின் மனைவி தான் யாருன்னா ஷீலா. அப்போ எக்ஸ்ன்றது ஒய் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய பிரதர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதருடைய ஒய்ஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷீலா அப்படின்ட்டாங்களா. அப்போது இப்போ இந்த ஈக்குவேஷன் நான் படிக்கிறேன், நீங்கள் பாருங்களேன். எக்ஸ்ன்றது தான் என்னு, மனைவியின் ஒய்ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா என் மனைவியின் சகோதரனின் இசட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சகோதரனின் மனைவி ஷீலா. ஸோ இந்த ஆர்டர் வந்து கரெக்டாக வந்துடுச்சிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோனி வந்து பார்த்தீங்கன்னா என் மனைவிக்கு எப்படி உறவு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோனின்னு இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து பார்த்தோன்னா ஸோ இங்கே சகோதரின்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா, ஒய்க்கு வந்து என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ சிம்பிளாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அண்ணன் தங்கை இருக்காங்கன்னு வச்சுப்போமே. அண்ணனுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க, அதாவது அண்ணனுக்கு பிறந்த ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய தங்கையை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஸோ அத்தை அப்படின்ற ஒரு உறவில் வரணும். அப்படி அவங்களுக்கு இவங்க என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மருமகள் அப்படின்ற ஒரு ரிலேஷன் வரும் இல்லைங்களா. ஸோ அவ்வளோதான். இது இப்படி ஞாபகம் வச்சுங்க. நமக்கு சம்மு ரொம்ப சுத்த விட்டா மாதிரி தான் இருக்கும். ஸோ டைரெக்டாக நீங்கள் என்ன வச்சுங்க, ஒரு சிஸ்டர் அண்டு பிரதர் இருக்காங்க. அவங்க பிரதருடைய வந்து பார்த்தோன்னா பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய சிஸ்டருக்கு வந்து பார்த்தோன்னா என்ன உறவு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மருமகள் அப்படின்ற ஒரு உறவு தான் வரும். ஏ என்பவர் பியின் சகோதரி, சி என்பவர் பியின் மகன், டி என்பவர் சியின் மகள் எனில் டி என்பவர் ஏயின் ஸோ என்ன ஒரு ரிலேஷன் கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் எழுதிருப்பேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எழுதுகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரிகள். ஏ என்பவர் பியின் சகோதரி, ஏ என்பவர் பியின் சகோதரி. அப்போ இங்கே ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பர்சன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் மேல் யார் ஃபீமேல்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்கணும். ஸோ ஏ என்பவர் பியின் சகோதரி, அப்போ ஏ தான் வந்து ஃபீமேல் பர்சன். ஸோ பக்கத்தில் எழுதிக்கினேன். அப்புறமா வந்து பார்த்தோன்னா சி என்பவர் வந்து பார்த்தோன்னா பியின் மகன். அப்போ பியோட மகன் தான் சி என்னும்போது அப்போ நான் கீழே எழுதுகிறேன். ஸோ அடுத்ததாக டி என்பவர் சியின் மகள். அப்போ வந்து பார்த்தோன்னா சியோட மகள் தான் வந்து பார்த்தோன்னா டின்னு தெரியும் எனக்கு. ஸோ அங்கே கீழே தெரியும். இப்போ டி என்பவர் வந்து பார்த்தோன்னா ஏயின். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறை, ஸோ 2 ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. அப்போனா நிச்சயமான தாத்தா பாட்டி இந்த மாதிரி ரிலேஷனில் தான் வரணும். ஸோ ஆப்ஷன்லேயே நமக்கு அதுதான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டி இருக்காங்க இல்லையா, டின்றது ஏக்கு ஏவோடைய, அதாவது டி என்பவர் ஏயின் பேத்தி அப்படின்னு சொல்லலாமா. ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா பொண்ணு, டின்றவங்க வந்து பார்த்தோன்னா ஃபீமேலு. ஸோ வந்து பார்த்தோன்னா ஏக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா ஏவுடைய பேத்தியாக இருப்பாங்க, அதுதான் கேட்குறாங்க. ஏயின் டி என்பது பார்த்தோன்னா ஏயின் பேத்தி. ஸோ இதில் நீங்கள் எதுவும் கன்ஃபியூஷன் ஆகக்கூடியது. டி என்பவர் ஏயின் அது பேத்தி. ஸோ அதே வந்து பார்த்தோன்னா டிக்கு ஏ என்ன வேணும், டிக்கு ஏ என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ வந்து பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடலாமா. அதேவே ஏக்கு வந்து பார்த்தோன்னா டி என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பேத்தி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏ என்பவர், ஸோ இதுமாரி ஒரு நிறைய சம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெளிவு ஆகிடுவீங்க.
ஏ என்பவர் பியின் சகோதரன், சி என்பவர் பியின் மகள், டி என்பவர் சியின் மகள் எனில் ஏ என்பவர் டியின். ஸோ இருங்க ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு எழுதுவோம். ஏ என்பவர் பியின் சகோதரன். ஸோ அப்போ 2 பேர் இருக்காங்க. ஏ என்பவர் பியின் சகோதரன், ஓகேங்களா. அப்புறமா சி என்பவர் பியின் மகள், அப்போ பியோட மகள் தான் சி. டி என்பவர் சியின் மகள், அப்போ சியோட மகள் தான் வந்து பார்த்தோன்னா டி அப்படின்ற மாதிரி எழுதியாச்சு. அப்போ டி வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபீமேல் பர்சன் அப்படின்னு தெரிஞ்சாச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஏ என்பவர் டியின், டிக்கு என்ன மாதிரியான உறவு வேணும், டிக்கு என்ன மாதிரியான உறவு அப்படின்னா ஏ வந்து டிக்கு என்ன மாதிரியான உறவு அப்படின்னா அவங்க மேல் பர்சனாக இருந்தால் தாத்தான்னு வரணும், ஃபீமேல் பர்சனாக இருந்தால் பாட்டின்னு சொல்லிட்டு வரணும். நமக்கு இங்கே 2மே ஆப்ஷனில் வச்சுருக்கான். ஆனால் இங்கே பாருங்கள், ஏ என்பவர் பியின் சகோதரன், அப்போ ஏ வந்து சகோதரன், அப்போ மேல் பர்சன். அப்போது இவங்களுக்கு என்ன அங்கே வேணும் அப்படின்னா தாத்தாவாக தான் இருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது இன்னொரு சம் பார்ப்போம். ஏ என்பவர் பியின் சகோதரி, அப்போது சி என்பவர் பியின் தாய், டி என்பவர் சியின் தகப்பன் மற்றும் இ என்பவர் டியின் தாய் என்றால் ஏ என்பவர் டிக்கு என்ன வேணும்? இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏவும் பியும், ஏ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபீமேல் பர்சன் தெரியும், ஏன்னா ஏ என்பவர் பியின் சகோதரி. சரி, இப்போ அது 2 சேர்த்து எழுதிட்டோமா. அதுக்கப்புறமா வந்து சி என்பவர் பியினது தாய், அப்போ பியோடைய தாய் தான் சி அப்படின்னா பியோடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சின்ட்டாங்க. அப்போ அப்படின்னும் பொழுது இவங்க சின்னவங்க, சி தான் பெரியவங்க, அதனால் நான் மேலே எழுதுகிறேன், ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டி என்பவர் சியினது தகப்பன், அப்போ சியோடைய அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா டி அப்படின்ற மாதிரி எழுதியாச்சா. இ என்பவர் டியினது தாய், அப்போ டியோடைய அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா இ அப்படின்ற மாதிரி எழுதியாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க, நமக்கு ரிலேஷன் வந்து எதுக்கு எதுனா ஏ என்பவர் டியின், ஏ வந்து நமக்கு வந்து ஃபீமேல் பர்சன்னு தெரியும், டி என்பதும் ஃபீமேல் பர்சன்ன்றது எனக்கு தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து வந்தாச்சு. அப்போனா இந்த தாத்தா பாட்டி அப்படின்ற ஒரு ரிலேஷனில் தான் இருக்கணும். ஸோ அப்போ அந்த மகள் அப்படின்றது வரப்போகிறது கிடையாது, தாத்தா பாட்டி மற்றும் பேத்தி இந்த ரிலேஷனில் தான் இருக்கணும். ஆனால் நம்ம கொஷின் வந்து பார்த்திங்களா, ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல், அப்புறமா டியுமே ஃபீமேல், அப்போ அந்த தாத்தான்றது வராது, அப்போ பாட்டியா இல்லை பேத்தியா இந்த 2 தான் இப்போ இருக்கணும். ஸோ எலிமினேஷன் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ என்பவர் டியோடைய பேத்தி, ஸோ அவ்வளோதான். ஏ என்பவர், ஏன்னா இது வந்து ஃபீமேலு அவங்களும் ஃபீமேலு, அப்போ ஏ என்பவர் டியோடைய பேத்தி அப்படின்னுவோமா. ஸோ அவ்வளோதான், பேத்தின்றது தான் அங்கே ஆன்சரு. ஏயும் டியும் சகோதரர்கள், சியும் டியும் சகோதரர்கள், ஏ உடைய மகன் டியின் சகோதரன் எனில் சிக்கு பி என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் இது 2மே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, தனித்தனியாக எழுதிப்போம். ஸோ ஏவும் பியும் சகோதரர்கள் ஒரு பேர் எடுத்து எழுதிட்டேன், அப்புறமா சியும் டியும் சகோதரர்கள் இன்னொரு பேர் ஒன்று எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஏ உடைய மகன் வந்து பார்த்தோன்னா ஏ உடைய மகன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்க, ஓகேங்களா. ஏ உடைய மகன் டியின் சகோதரன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகன் இருக்கார், அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதரு சகோதரன் அப்படின்னும் போது ஸோ அவங்க பக்கத்தில் தானே வரணும். ஸோ எழுதிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு பி வந்து பார்த்தீங்கன்னா என்ன உறவு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களா. ஏவும் பியும் சகோதரர்கள். இப்போ நீங்கள் ஆப்ஷனை பாருங்கள், 1 அப்பா வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏவும் பியும் சகோதரர்கள்னு வேறு சொல்லிட்டாங்க. அப்போ இப்படி இங்கே வந்து பார்த்தோன்னா ஏன்னா வந்து அப்பாவாக இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் வந்து பார்த்தோன்னா வரத்துக்கு கம்மி தான். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா சகோதரன், ஸோ சகோதரனும் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா சி வந்து பார்த்தோன்னா பிக்கு தான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஏவும் பியும் ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்கன்னு வச்சுப்போமே, ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்காங்க. ஸோ அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பசங்க இருக்காங்கன்னு வச்சுப்போமே. ஸோ தம்பிக்கு என்ன மாதிரியான உறவு வேணும், அதாவது அந்த அண்ணனுடைய தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பசங்களும் என்ன மாதிரியான ஒரு உறவு வேணும்னா ஸோ சித்தப்பா அப்படின்ற ஒரு ரிலேஷன் தான் இருக்கும். ஸோ அது இருக்கான்னு பார்த்தோம்னா ஆப்ஷனில் இல்லை. அப்போ வேறு என்ன ஆப்ஷனில் இருக்க போகுதுன்னு பார்த்தோம்னா, ஒன்று அவங்க அண்ணன் இல்லை தங்கையாக இருக்காங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா, ஏன்னா இந்த 3மே வந்து பார்த்தோன்னா பசங்க இல்லையா. அப்படி பசங்க அப்படின்னும் பொழுது வந்து பார்த்தோன்னா ஒன்று மாமா இல்லைனா அப்படி அத்தை அப்படின்ற ஒரு ரிலேஷனில் தான் வரணும். ஏன்னா நமக்கு ஏவும் பியும் சகோதரர்கள்னு சொல்லிட்டாங்க, அதில் யார் ஃபீமேலு யார் மேலுன்னு சொல்லி நமக்கு தெரிய போகிறது இல்லை. அப்போ இந்த 2 தான், ஒன்று அத்தை இல்லை மாமா அப்படின்ற மாதிரி தான் வரணும். ஏன்னா இந்த தாத்தா அந்த வேலைக்கே நமக்கு இங்கே கிடையாது. ஸோ 2 ஜென்ரேஷன் வந்து தாண்டலை. ஸோ அதனால் அது வராது. ஸோ சகோதரன் அப்படின்னும் பொழுது வந்து பார்த்தோன்னா அதுவுமே வராது, அப்பான்றதுமே வராது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏல பியில் யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பர்சனாக இருக்காங்க. அப்போ பி தான் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பர்சன் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிட்டேன் அப்படின்னா
ஒரு அண்ணன் தங்கி இருக்காங்கன்னு வச்சுப்போமே, அந்த தங்கையுடைய வந்து பார்த்தோன்னா பசங்க வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க. அப்போது அந்த தங்கையுடைய அண்ணனுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த 3 பசங்களும் என்ன மாதிரியான ரிலேஷன் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாமா அப்படின்ற ஒரு ரிலேஷனில் வருவாங்களா. ஸோ இந்த சம்மு கொஞ்சம் குழப்பம். கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து தெளிவடைவீங்க. இல்லைன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு பெண்ணை வந்து பார்த்தோன்னா ராஜ் என்பவர் அவளுடைய அம்மா எனது மாமியாருக்கு ஒரே மகள் என அறிமுகப்படுத்துகிறார் எனில் அப்பெண்ணிற்கு வந்து பார்த்தோன்னா ராஜ் என்ன உறவு. ஸோ இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வந்துடுவோமா. ராஜ் அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் இருக்கார். யாரோ ஒரு பொண்ணை வந்து பார்த்தோன்னா கையை காட்டி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவளுடைய இப்போ இங்கே பாருங்கள், ராஜுன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன், பக்கத்தில் வந்து அந்த பெண்ணுன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஸோ அந்த ராஜ் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பெண்ணுடைய அம்மா வந்து என்னுடைய மாமியார் அப்படின்ட்டாரு. அந்த பொண்ணோட அம்மா வந்து பார்த்தோன்னா ராஜ் இருக்கார் இல்லையா, அவருடைய மாமியார். ஸோ அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அந்த மாமியாரோட ஒரே பொண்ணு தான் அந்த அம்மா அப்படின்றவங்க. அப்போ இவருக்கு மாமியார் அப்படின்னா அந்த அம்மான்றது யார்? அப்போ ராஜும் அவங்க 2 பேருன்றது போது வந்து பார்த்தோன்னா கணவன் மனைவிகள். ஸோ அப்போ அந்த அம்மாவுடைய பொண்ணு தான் வந்து பார்த்தோன்னா ஸோ இவங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம இவர் கை காட்டி சொல்கிறவங்க இல்லையா. ஸோ இவர் ராஜ் வந்து குறிப்பிட்டக்கூடியவர் யாருன்னா அந்த பெண்ணு. இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, பெண்ணிற்கு வந்து பார்த்தா ராஜ் என்ன உறவு அப்படின்ன மாரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னும்பொழுது ஒன்று அந்த பெண்ணுக்கு வந்து அப்பாவாக வரணும், இல்லை அப்படின்னா மகள் அப்படின்ன மாதிரி தான் இங்கே குறிப்பிடணும். ஸோ நமக்கு வந்து பார்த்தோம்னா வந்து பெண்ணிற்கு ராஜ் வந்து பார்த்தோன்னா என்ன உறவுனா, அந்த பெண்ணுக்கு ராஜ் வந்து பார்த்தோன்னா அப்பா, அதாவது தந்தை அப்படின்ன மாரி தான் வரணும். ஸோ ராஜ் வந்து பார்த்தோன்னா இருக்கார். ஸோ இன்னொரு எக்ஸ்ன்ற ஒரு பெண் ஒன்று இருக்காங்க. ஸோ அந்த பெண்ணுடைய அம்மா வந்து பார்த்தோன்னா என்னுடைய மாமியாருக்கு ஒரே ஒரு மகள். அந்த பொண்ணோட அம்மா தான் அந்த மாமியாருக்கு ஒரே ஒரு மகள். ஓகேங்களா. அப்போது எனில் அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தோன்னா ராஜ் என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அப்போ ராஜும் அந்த அம்மாவும் இந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் வந்து பார்த்தோன்னா கணவன் மனைவிகள். ஸோ அந்த மாமியாருடைய பொண்ணு தான் இவங்களுக்கு யாருன்னா அந்த பெண்ணுடைய அம்மாவாக இருக்காங்க. அப்போ அந்த பெண் வந்து ராஜுக்கு என்ன வேணும்னா ஸோ வந்து அவங்களுடைய தந்தையாக தான் இருக்கணும். ஸோ இது இப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு இப்படி வருது, கொஞ்சம் சுத்தம் தான். ஸோ கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஏ என்பவர் பியின் சகோதரன், சி என்பவர் பியின் தந்தை, டி என்பவர் சியின் தந்தை என்றால் ஏ என்பவர் டியின். ஸோ கேட்டிருக்காங்களா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு திருத்தி எழுதிப்போம். ஸோ ஏவும் பியும் சகோதரர்கள். சரி, ஏவும் பியும் பிரதர்ஸ்ன்னு சொல்லி எழுதிக்கிட்டேன். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா சி என்பவர் வந்து பார்த்தோன்னா பியின் தந்தை. அப்போ பியோடைய தந்தை தான் சி அப்படின்னா பியோடைய அப்பா வந்து சி. அப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா பெரியவங்களாக இருக்காங்களே, அதனால் மேலே போகிறேன் நான். ஸோ வந்து பார்த்தோன்னா பியோடைய அப்பாவை தான் சி அப்படின்னா, அப்போ டி என்பவர் வந்து பார்த்தோன்னா சியின் தந்தை. அப்போ சியோட அப்பா வந்து பார்த்தோன்னா டி அப்படின்ட்டாங்க. அப்போ ஏ என்பவர் வந்து பார்த்தோன்னா டிக்கு என்ன வேணும்? ஏ என்பவர் டி வந்து பார்த்தோன்னா இவங்களும் மேல் பர்சன் தான். ஸோ டியும் வந்து பார்த்தோன்னா மேல் பர்சன் தான். அப்போ வந்து பார்த்தோன்னா ஒன்று தாத்தா இல்லை பேரன் அப்படின்ற மாதிரி தான் வரணும். ஆனால் எதுக்கு இங்கே கேட்குறாங்கன்னா, ஏ என்பவர் டியுடைய பேரன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏ என்பவர் வந்து பார்த்தோன்னா டியுடைய பேரன் சொல்லுவாங்க. அதே வந்து பார்த்தோன்னா டிக்கு ஏ என்ன வேணும்? ஏக்கு வந்து பார்த்தோன்னா ஏ வந்து பார்த்தோன்னா ஏக்கு டி என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். டிக்கு ஏ என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பேரன் அப்படின்வாங்க. ஸோ இதுக்கு அப்படியே நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் அப்படியே பாருங்களேன், ஏ என்பவர் டியின் பேரன் அப்படின்னு சொல்லலாமா? அது ஒரு ஃப்ளோவிலே பாருங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு சம்மை நம்ம பார்த்துருவோம். அனாலஜி. ஸோ அனாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஒத்தத்தன்மை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சம் ஒன்று பார்க்கலாம். கடிகாரத்திற்கு தொடர்புடைய வார்த்தை மணி எனில் வெப்பமானிக்கு தொடர்புடைய வார்த்தை என்ன? ஸோ கடிகாரத்திற்கு தொடர்புடைய வார்த்தை, ஸோ அதை நம்ம எடுத்து எழுதிடுவோமா? கடிகாரத்துக்கு மணின்னா ஸோ வெப்பமானிக்கு என்ன சொல்லுவோம்? கடிகாரத்துக்கு மணி, வெப்பமானிக்கு வெப்பநிலைன்னு சொல்லுவோம். ஸோ வெப்பம் என்பது வராது, கதிர்வீச்சுன்னு வராது, ஆற்றலும் வராது. கடிகாரத்துக்கு மணினா வெப்பமானிக்கு வெப்பநிலைன்னு சொல்லி வரணும். ரிலேஷன் தான் கேட்குறாங்க. இதுக்கு இது ரிலேஷனாக, அப்போ அதுக்கு அது என்ன ரிலேஷனாக இருக்கணும், அவ்வளோதான். மாணவன் மதிப்பெண் அப்படின்னும் பொழுது ஸோ மாணவன் அப்படின்னா மதிப்பெண் ஒரு ரிலேஷனு. ஸோ செகண்ட் ஒரு ரிலேஷன்னான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆசிரியர் வகுப்பறை.
வருமா? வராது. ஏன்னா மாணவன் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் வாங்குறான்னும் போது ஆசிரியர் வகுப்பறைக்கு வரமாட்டார். ஸோ பேனா, முனை ஸோ அதுவுமே ரிலேஷன் இல்லை. ஆசிரியர் அதாவது ஆராய்ச்சியாளர் மற்றும் புத்தகம் ஸோ அதுவுமே ரிலேஷனில் கிடையாது. காத்திருப்பவர் டிப்ஸு. ஸோ அப்போ வெயிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ் வாங்குவார். மாணவன் மதிப்பெண் வாங்கினா வெயிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ் வாங்குவார். ஸோ அப்போ இது 2 தான் நமக்கு ரிலேஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எண் வந்து 7 56க்கு சம்மந்தப்பட்டது என்றால் 10க்கு சம்மந்தப்பட்ட எண். ஸோ பாருங்களேன் 7:56 ஸோ இன்ட்டு 10 அது பக்கத்தில் என்ன வேணும்? ஸோ இப்போ 7 8 56ன்னு வருதுங்களா? அப்போ 1 9 × 10 வரணும், இல்லை 10 × 11 வரணும். ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்த நம்பருன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. 9 × 10 90, 10 × 11 110. ஸோ அது கிடையாது. அப்போ 90 தான் வரணும் ஆப்ஷனாக. ஸோ இந்த மாதிரி டைப்பில் சம்ஸ் கேட்பாங்க. 7க்கும் 56க்கும் இங்கே ரிலேஷன் கொடுத்தா மாரி 10க்குன்னும் போது இப்போது ரீசெண்ட் டைமில் நிறைய சம்ஸ் இந்த மாதிரி வருது. ஸோ வந்து எழுத்தாயர் என்ற வார்த்தைக்கு தொடர்புடைய சொல் என்பது அலுவலகம். அதுபோல் வேலையாள் என்ற வார்த்தைக்கு தொடர்புடைய சொல் என்ன? ஸோ எழுத்தாயர் அப்படின்னா அலுவலகத்தில், எழுத்தாயர் வந்து எங்கே இருப்பார்னா அலுவலகத்தில் இருப்பார். அப்போ வேலையாள் வந்து எங்கே இருப்பாருன்னா வீட்டில் இருப்பார். ஸோ வீடுன்றது தான் ஆன்சர் கரெக்டு. ஸோ விரைவு தகவல் குறியீடு என்பதுனா படம், பிக்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிலோஜிசம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு சம் ஒன்று பார்ப்போம். சில தொப்பிகள் கிண்ணங்கள், சில கிண்ணங்கள் பெட்டிகள், சில பெட்டிகள் குழாய்கள் என்ற 3 கூற்றுகள் தரும் முடிவுகள். ஸோ இப்போ இந்த 3 கூற்று சொல்லியாச்சு. இப்போ இந்த கீழே இருக்கிறதுல நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு ஒரு டயக்ராம் கன்சிடர் பண்ணிட்டு வந்துடுவோமா? சில தொப்பிகள் அப்படின்னா கிண்ணங்கள். பாருங்கள், தொப்பிகள் வந்து கிண்ணங்களாக இருக்கலாமா? சரி, சில தொப்பிகள் கிண்ணங்களாக இருக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில கிண்ணங்கள் பெட்டிகள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில கிண்ணங்கள் பெட்டிகளாக இருக்குது. அப்புறமா சில பெட்டிகள் குழாய்கள். ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சில பெட்டிகள் குழாய்களாகவும் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்ப்போம். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரோமன் லெட்டர் பாருங்கள். சில கிண்ணங்கள் தொப்பிகள் அல்ல. சில கிண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொப்பிகள் இல்லை எப்படின்னு சொல்ல முடியும். சில கிண்ணங்கள் தொப்பிகளாக இருக்கே. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வரப்போகிறது கிடையாது. ஆப்ஷன் 1 எங்கே இருக்குதோ அந்த ஆன்சர் வந்து நமக்கு வரவே போகிறது கிடையாது. ஸோ செகண்ட் ஒன்று பார்க்கலாமா? எந்த குழாயும் தொப்பிகள் இல்லை. எந்த குழாயும் தொப்பிகள் இல்லை. ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா வரலாம். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே நிறுத்தி வைங்க. ஸோ தேர்ட் ஒன்று பார்க்கலாமா? சில தொப்பிகள் கிண்ணங்கள் இல்லை. ஸோ தொப்பிகள் கிண்ணங்கள் இல்லைன்னா சொல்ல முடியாது. சில தொப்பிகள் கிண்ணங்களாக இருக்குது நமக்கு. ஸோ சில பெட்டிகள் கிண்ணங்கள் இல்லை. ஸோ பெட்டிகளும் கிண்ணங்களாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 வந்து பார்த்திங்கன்னா அது ரோமன் லெட்டர் 1 எலிமினேஷன், அது கிடையாது. ரோமன் லெட்டர் 3யுமே நமக்கு வராது. ரோமன் லெட்டர் 4மே வராது. அப்போ ரோமன் லெட்டர் வந்து 2 மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ஏதோ சாட்டிஸ்ஃபைடு ஆகின மாதிரி இருக்குது. ஆனால் அது நமக்கு எங்கேயுமே தனித்துவமாக கிடையாது. ஸோ அப்போது ஆன்சர் வந்து எதுவுமே கிடையாது. கொடுத்தகத்தில் எதுவுமே ஆன்சர் இல்லை. அடுத்தது ஒரு செகண்ட் ஒரு சம் ஒன்று பார்க்கலாம். சில பேனாக்கள் புத்தகமாக கருதுக, எல்லா புத்தகங்களையும் குச்சியாக கருதுக. ஸோ அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஸோ சில பேனாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம், எல்லா புத்தகங்களும் குச்சி. ஸோ அப்படின்னும் போது ஸோ சில ஒரு இந்தமாரி டயக்ராம் கன்சிடர் பண்ணிட்டீங்களா? ஸோ அப்போ பாருங்கள், எல்லா புத்தகமும் குச்சிகள் அப்படின்னும் போது அதுக்கு உள்ள ஒரு சர்க்கிள் அப்படின்ன மாரி போட்டுட்டேன் நான். ஸோ இப்போ நம்ம முடிவுகள் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்துருவோம். எல்லா பேனாக்களும் குச்சி ஆகிறது. ஸோ எல்லா பேனாக்களும் குச்சி அப்படின்னும் போது சொல்ல முடியாது. ஏன்னா சில பேனாக்கள் தான் குச்சி. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து வராது. செகண்ட் ஒன்று பார்த்துருவோமா? சில பேனாக்கள் மட்டும் குச்சி. ஸோ சில பேனாக்கள் மட்டும் குச்சின்னும் போது கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ செகண்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் வரும், கரெக்டு. அப்போ தேர்ட் ஒன் பார்த்தோம்னா வந்து சில புத்தகங்கள் பேனாவாகிறது. ஸோ சில புத்தகங்கள் என்பதுனா பேனா. ஸோ அப்போ தேர்ட் ஒன்றுமே கரெக்டு. ஃபோர்த் ஒன் பார்த்துருவோம். எல்லா குச்சிகளும் பேனாக்கள். ஸோ எல்லா குச்சிகளும் பேனாக்கள் கிடையாது. சில குச்சிகள் மட்டும்தான் பேனாக்களாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு 1வது 4வது தப்புன்னு தெரிஞ்சிடுச்சு. 2வது 3வது மட்டும்தான் சரி. ஸோ இதிலிருந்து 2 சம்மு மட்டும்தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக இன்னொரு சம் இருக்கா? சரி, இது பார்த்துருவோம். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் வந்து பார்த்தோன்னா ரொட்டி வெண்ணெய் என்றும், வெண்ணெய் பால் என்றும், பால் சட்டை என்றும், சட்டை காலணி என்றும், காலணி சைக்கிள் என்றும், சைக்கிள் கைகடிகாரம் என்றும், கைகடிகாரம் விமானம் என்றும், விமானம் கப்பல் என்றும் அழைக்கப்படுகிறது. பின் வருபவையில் அந்த மொழியில் நேரத்தை குறிப்பது என்ன? ஸோ நமக்கு நேரத்தை குறிப்பது எதுனா கடிகாரம். அப்போ கடிகாரன்றது எதை குறிக்கிறது? விமானம். ஸோ அதான் நமக்கு ஆன்சர். ஸோ அந்த ஆரோ மார்க் பிரகாரம் நீங்கள் எழுதிட்டிங்க அப்படின்னா நமக்கு நேரத்தை குறிப்பது எதுனா கை கடிகாரம். அப்போ கை கடிகாரம்ன்றது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா விமானத்தை தான் குறிக்கிறது. ஸோ அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம பசில்ஸ் பார்த்துருவோம். புதிர்கள். டி என்பவர் சியை விட உயரமானவர், ஆனால் பி அளவுக்கு உயரமில்லை. சி என்பவர் ஏவை விட உயரமானவர் எனில் ஏபிசிடியில் யார் வந்து பார்த்தோன்னா உயரமானவர்னு கேட்குறாங்க.
ஒன்றுத்தை வச்சு ரெண்டாக கூட கம்பேர் பண்ணுறாங்க. டியை வச்சுட்டாங்க, அது மற்ற ரெண்டுத்தாக கூட கம்பேர் பண்ணுறாங்க. டி என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா சியை விட உயரமானவர். ஸோ சுருங்கி இருக்க பக்கம் சின்னது, விரிஞ்சிருக்க பக்கம் பெருசு. அப்போ நீங்கள் பாருங்களேன், ஃபஸ்ட்டு 3 பாருங்கள். டி என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா சியை விட உயரமானவர், கரெக்டுங்களா? ஆனால் பி அளவுக்கு உயரம் இல்லை. அப்போது டியை விட பெரியவர் யாருன்னா பி அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. அப்போ பி கிரேட்டர் தென் டி, டி கிரேட்டர் தென் சி அப்படின்ற மாதிரி எழுதிட்டேன். இப்போ தேர்ட் ஒன் பார்த்துருமா? சி என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏவை விட உயரமானவர். அப்போ சி என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏவை விட பெரியவர்னு தெரிஞ்சு போச்சு. அப்படியே எழுதிட்டேன் நான். இப்போ அப்படியே மொத்தமாக ஒன்றா சேர்த்திங்கன்னா நமக்கு 4 லெட்டர் வந்துடுது. இதில் யார் ஹைட்டாக இருக்காங்கன்னு பார்த்தோம்னா பி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கார். ஒரு பண்ணையில் உள்ள குதிரைகளின் எண்ணிக்கை வாத்துகளின் எண்ணிக்கையை போல 2 மடங்கு. வாத்து மற்றும் குதிரைகளின் மொத்த பாதங்கள் எண்ணிக்கை 70. வாத்துகளின் எண்ணிக்கை என்ன? ஸோ ஒரு பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா குதிரைகளும் இருக்குது, வாத்துகளும் இருக்குது. அதில் என்ன சொல்லிட்டாங்க, குதிரைகளின் எண்ணிக்கை வாத்துகளின் எண்ணிக்கை போல் 2 மடங்குன்ட்டாங்க. அப்போ நம்ம கொடுத்துக்கிட்டு எழுதிப்போம். ஸோ வாத்துகள் எக்ஸ்ன்னு வச்சுன்னா குதிரைகள் அதனுடைய 2 மடங்கு 2x சொல்லி எழுதிக்கிட்டோம். அவன் கால்களோட எண்ணிக்கை வந்து மொத்தம் 70ன்ட்டான். ஸோ வாத்துக்கு என்பது 2 கால் இருக்கும், குதிரைக்கு 4 கால் இருக்குமா, அதனால் 2x ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 × 2xன்னு சொல்லிட்டு எழுதுகிறேன் ஈக்குவல் டு 70. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அப்படியே நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 10x = 17 வருமா, x = 7. ஸோ நமக்கு தேவை வாத்துக்களோட கால்கள் தானே கேட்குறாங்க, சாரி வாத்துக்களோட எண்ணிக்கை தானே கேட்குறாங்க. ஸோ அப்படின் போது டைரெக்டாக எடுத்து போய்ட்டு அந்த எக்ஸ்ன்றத்தில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வாத்துக்களின் எண்ணிக்கை 7ன்னு சொல்லிட்டு வந்துடும். கொடுக்கப்பட்டுள்ள 3 எண்களில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது எண்ணானது முதல் எண்ணில் பாதி, 3வது எண் முதல் எண்ணை போல 3 மடங்கு. அவ்வெண்களின் சராசரி 27 எண்ணில் அவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம எடுத்து எழுதிப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர்னு கொடுத்துட்டாங்க, அது XYZன்னு வச்சுக்கிறேன். 3 எண்களில், அதாவது 2வது எண்ணானது முதல் எண்ணில் பாதி அப்படின்ட்டாங்க. ஸோ முதல் எண்ணை நான் எக்ஸ்ன்னு வைக்கிறேன்னா அதில் பாதி தான் 2வது எண் அப்படின்னா x/2. அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா 3வது எண் முதல் எண்ணை போல் 3 மடங்கு. அப்போ முதல் எண்ணை நான் எக்ஸ்ன்னு வச்சுனா அப்போ அதை 3வது எண்ணை நான் வச்சுப்பேன் 3xன்னு சொல்லிட்டு வச்சுப்பேனா. ஸோ அவ்வளோதான், அதனுடைய சராசரி 27ன்னு கொடுத்துட்டேன். அப்போ 3 எண்ணையும் கூட்டி கீழே 3ன்னு போடுவேன். அந்த 3 நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா 3 × 27ன்னு வரும். ஸோ 3 எண்கள், அதாவது 3 எண்கள் /3. ஏன்னா 3த்தையும் சராசரி நம்ம கண்டுபிடிக்கும் போது ஆவரேஜ் சம்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த டாபிக் பார்க்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். சராசரி கண்டுபிடிப்போன்னா 3 பேரையும் கூட்டுறோம், டிவைடடில் 3ன்னு போடுறோம், ஈக்குவல் டு அந்த வேல்யூன்னு போடுறோம். நான் என்ன பண்ணுறேன், அந்த கீழே வரக்கூடிய அந்த 3 கிராஸ் மல்டிபிள் பண்ணி 3 × 27ன்னு எழுதிக்கினேன். அவ்வளோதான். இப்போ எக்ஸோட வேல்யூ எக்ஸு, ஒய்யோட வேல்யூ x/2, இசட்டோட வேல்யூ 3x. ஸோ இதுக்கு நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 9x = 3 × 27 × 2ன்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 18ன்னு வரும். ஸோ நமக்கு கேட்குறது என்னன்னு கேட்குறாங்கன்னா, அவ்வரிசையில் மிக சின்னவர் யாருன்னா அது x/2 தான். ஸோ எக்ஸோட வேல்யூ 18ன்னா அப்போ 2ஆல் அடித்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா 9ன்னு வரும் ஆன்சரு. 324 நாணயங்களில் வந்து பார்த்தோன்னா 20 பைசா மற்றும் 25 பைசா கொண்ட நாணயங்களின் மொத்த மதிப்பு ரூபாய் 71 எனில் 25 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை என்ன காண்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களா. ஸோ ஒரு 324 நாணயம் இருக்குதுன்னு வச்சுப்போமே, அதில் 20 பைசாவும் 25 பைசா நாணயங்களுடைய மதிப்பு வந்து பார்த்தோன்னா 71 ரூபான்ட்டான். எனக்கு வேறு 25 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை மட்டும் கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா 25 பைசா 25 பைசா ஒரு 4 25 பைசா கூட்டணும் அப்படின்னா 100 பைசா. 100 பைசா தான் நமக்கு ஒரு ரூபான்னு தெரியும். நமக்கு எல்லாமே ரூபாய்க்காக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா டிவைடடில் 100 போடணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 20/100 எப்படி எழுதலாம், 0.20ன்னு சொல்லிட்டு எழுதலாமா, 2 சாலம் தள்ளி புள்ளி வச்சா டிவைடடில் 100 இருக்கத்தான் அர்த்தம். ஸோ 20 பைசா அப்படின்றத நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ அந்த எக்ஸ்ன்னு வச்சுருமா. ஸோ 20 பைசா வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அந்த எக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு 324 அதில் கழிச்சிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்குது 25 பைசா. ஸோ 20 பைசா நாணயங்கள் எக்ஸ் அப்படின்னா அந்த 324 நாணயங்களில் வந்து பார்த்தோன்னா அந்த 20 பைசா நாணயங்கள் கழிச்சிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்குது இந்த 25 பைசா நாணயங்கள் தான். ஸோ ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம ஈக்குவேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணிவிடுவோமா. ஸோ நமக்கு 20 பைசா நாணயங்கள் தான் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ 0.20 × எக்ஸு. ஏன் அது 0.20ன்னு வைக்கிறோம்னா ஏன்னா ரூபாய்க்காக மாற்றுறோம். ப்ளஸ் 0.25 × 324 மைனஸ் ஆஃப் x = 71. இப்போ அப்படியே என்ன பண்ணுறேன், நான் மல்டிபிள் பண்ணுறேன். ஒரு 100ஆல் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த 0.20 இதெல்லாம் கேன்சலேஷன் ஆகிடும். அதுக்காக தான். ஸோ அப்படி இல்லைனாலுமே நீங்கள் என்ன பண்ணீங்க, டிவைடடில் அந்த 100 கொண்டு வரணும், அப்புறமா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணால் அங்கே போய்ட்டு நிற்கும் 71 × 100ன்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். ஸோ அதனால் நான் 100ஆல் மல்டிபிள் பண்ணி 0லாம் கேன்சலேஷன் ஆக்கிட்டேன். ஸோ 20x + 25 இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 324 மைனஸ் ஆஃப் x = ஸோ 7100 நிற்கும்.
இப்போ அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வந்து 5x = 1000 சொல்லிட்டு வரும். x = 200ன்னு வந்துடும். நமக்கு கேட்கறது 25 பைசா நாணயங்கள் தான் கேட்குறாங்க. அப்போ 324 மைனஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். எக்ஸோட வேல்யூ 200ன்னு தெரியும். அப்படியே கழிச்சிங்கன்னா 124ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஒரு தேர்வர் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 3 மதிப்பெண் பெறுகிறார். தவறான விடையளித்தால் 1 மதிப்பெண் இழக்கிறார். 80 வினாக்களுக்கு விடையளித்த தேர்வர் 160 மதிப்பெண்கள் பெறுகிறார் எனில் அவர் தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை என்ன? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஆன்சர் பண்ணால் 3 மார்க் கொடுத்துருவாங்க. தப்பாக ஆன்சர் பண்ணால் 1 மார்க் மைனஸ் பண்ணிவிடுவாங்க. மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 80 வினாக்கள் அப்படின்ட்டாங்க. ஆன்சர் பண்ணியிருந்தால் 160 மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா தப்பாக ஆன்சர் பண்ணதுடைய கொஸ்டினுடைய எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. சார் இப்போ நம்ம டைரெக்டாக வந்துடுவோம். சரியாக ஆன்சர் பண்ணால் 3x, தப்பாக ஆன்சர் பண்ணால் அந்த 80 வினாக்கள்லேருந்து 1 மதிப்பெண்ன்ற மாதிரி போயிடுது. ஸோ அப்போ 80 மைனஸ் எக்ஸு. இப்போ ஈக்குவேஷனுக்கு வந்துடுவோம். 3x சரியாக ஆன்சர் பண்ணால் 3x ப்ளஸ்ஸு நமக்கு தவறாக ஆன்சர் பண்ணால் மைனஸில் போகுது இல்லையா, அதனால் மைனஸ் இன்ட்டு 80 மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு மொத்த மதிப்பெண் எவ்வளோ 160. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க 3x அந்த மைனஸ் அப்படியே உள்ள தள்ளி பெருக்கிட்டிங்க அப்படின்னா -80 ப்ளஸ் ஒரு எக்ஸாக மாறிடும். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3x ஒரு எக்ஸ் ஆட் பண்ணால் 4x, அந்த 80 வந்து அந்த பக்கம் போய் ப்ளஸ்ஸாக மாறிடும். 160 ப்ளஸ் ஒரு 80 ஆட் பண்ணோம் அப்படின்னா 240ன்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணுங்கள் 4ஆல் அடித்தோம் அப்படின்னா 60ன்னு வந்துடுமா, x = 60ன்னு வந்துடும். நமக்கு தேவை தவறான வினாக்கள் தான் தேவை. அப்போ 80 வினாக்கள் மைனஸ் ஆஃப் ஒரு கொஸ்டின் மிஸ்டேக் ஆச்சுன்னா 1 மதிப்பெண் போயிடும். அப்போ அந்த ஒரு கொஸ்டின் அப்படின்றது தப்பான அது எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம வச்சோம் இல்லையா. இப்போ எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 எடுத்துமே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 80 மைனஸ் ஆஃப் 60. ஸோ இதை அப்படியே கழிச்சோம் அப்படின்னா 20ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அவ்வளோதான். நம்ம பார்த்தோம்னா வந்து ஸோ லாஜிக்கல் ரீசனிங்கில் நம்ம ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் இந்த டாப்பிக்கில் இருந்து தான் 2 கொஷின் கன்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா போன முறை வந்து நமக்கு விஷுவல் ரீசனிங்கில் இருந்து கேட்டுட்டாங்க. ஸோ இப்போ அதனால் அங்கே அதே இடத்துலேருந்து கொஸ்டின்ஸ் எடுக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் இருந்து தான் எடுத்தாகணும். ஏன்னா இப்போ 2023 பார்த்தீங்கன்னா ஒரு நவம்பர் மந்த்லேருந்து இப்போது ஜனவரி மந்த் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஜிக்கல் ரீசனிங் இதுக்கு தான் வந்து கொஞ்சம் ப்ரெஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. ஏன்னா இங்கேருந்து தான் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்த உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துலேருந்து கொஸ்டின்ஸ் கம்பல்சரியாக வரும். ஸோ குரூப் 4லையுமே பிளட் ரிலேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும் நிச்சயமாக. ஸோ இந்த இடத்துல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவை நோட்ஸ்லாம் எடுக்காதீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை போய்ட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த வீடியோவை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க. அப்போ மிஸ்டேக் பண்ண தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விஷுவல் ரீசனிங் பார்க்கலாம்.